ஆனால் துருபதன் பீஷ்மருடன் போராடி வெற்றி பெறும் ஆற்றல் எனக்கு இல்லை எனக் கூறி மறுத்துவிட்டார். எந்த மன்னனும் மாலையை அணிந்து கொள்ள முன்வராத நிலையில் அம்பை அந்த மாலையே துருபதனின் அரண்மனையில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள். இதை பார்த்த துருபத மன்னன், பெண்ணே, இந்த மாலையை எடுத்துச் செல் எனக் கூறியும் அவள் செவிகளில் வாங்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள். என்ன செய்வதென்று தெரியாத துருபதன் அந்த மாலையை தன் அரண்மனையில் வைத்து காத்து வந்தான். அங்கிருந்து சென்ற அம்பை ஒரு காட்டிற்குச் சென்று தவம் செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தன் துன்பங்களை கூறினாள். அந்த முனிவர் அம்பையிடம் பரசுராமரை சென்று சந்திக்கும்படி கூறினார். அதன் பிறகு அம்பை அங்கிருந்து பரசுராமரை தேடிச் சென்றாள். பரசுராமரை சந்தித்த அம்பை தனக்கு நடந்த துன்பங்களை கூறி அதனை போக்குமாறு வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அம்பையை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினார். ஆனால் பீஷ்மர் அம்பையை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த பரசுராமர் பீஷ்மருடன் போர் புரியச் சென்றார். இருவரும் சமமான ஆற்றல் பெற்றவர். இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தனர். பல நாட்கள் நடந்த போருக்குப் பிறகு தேவர்கள் வந்து போரை நிறுத்தினர். பரசுராமர் பீஷ்மருடன் போரிட்டு வெல்ல முடியாததை உணர்ந்தார். அதனால் அம்பையை திரும்ப அனுப்பினார். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.